எங்க போனான்னு மசலாமணி, இப்போ உஷா எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். அவ காணாம போயிட்டா. காணாமல் போயிட்டாங்களா? எப்பையில இருந்து? அது ஒரு 10-11 நாள் இருக்கும். சாமி செக் பண்ணுறேன். தெருவா தேடிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு போனேன். வந்த வாசியில தான் அவங்க அம்மா வீடு இருந்ததுனால 2 ஸ்டேஷன்லுமே கம்ப்ளைண்ட் பண்ணேன். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க சார்? பாத்தீங்களா சாமி சார், இது வரைக்கும் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நான் பேசுறதெல்லாம் உண்மைதான் பேச போறேன். அதை ஒவ்வொரு தடையும் நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க, ரிட்டையர்ட் ஆயிடுவீங்க. மாசிலாமணி, உன் ஒய்ஃபுக்கு என்ன வயசு இருக்கும்? 32ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தனசெல்வம். ஓகே சார். சார், இந்த ஃபோட்டோ பாருங்க. மாசிலாமணி, இது எங்கள் ருட்டீன் ஃபார்மாலிட்டிஸ் தான். இது ஜிஹெச் மார்ச்சூர்லேருந்து வந்த ஃபோட்டோ. இது உன் ஒய்ஃபான்னு பார்த்து சொல்லு. நிமிந்து பார்த்து சொல்லு. என்ன இல்லை, ஃபோனை பார்த்து சொல்லு. அது உஷா தான். அன்னைக்கு அவ சிவப்பு கலர் சுடிதார் போட்டிருந்தா. உன் ஒய்ஃப் மார்ச்சூரில் இருக்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்போ ஏன் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ உண்மையிலேயே அவ காணோம். அது அப்போ. இப்போ நாங்களா கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ ஏன் உண்மையா சொல்லல? இந்தா. ஸோ உன் ஒய்ஃபை நீயே கொலை பண்ணிட்டு காணோன்னு ட்ராமா ஆடுற. நான் சொல்றது கரெக்டா? நீங்க சொல்றது ஏன் சார் கரெக்டா இருக்கணும்? நான் சொல்றது தானே கரெக்டா இருக்கணும். என் ஒய்ஃபை இவனே பிளான் பண்ணி மர்டர் பண்ணிட்டு சும்மா ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கான் சார். ஆமா, நான் தான் மசலாமணி, நான் தான் கொலை பண்ணி கொன்னு மர்டர் பண்ணி மாசிலாமணி, அமைதியா இரு. சாவடிச்சிட்டேன். ஏய், என்னடா volume raise மாசிலாமணி. பண்ற? அதானே உண்மை. வெங்கட், ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு நல்லா தெரியும், நீங்க நிச்சயமா உங்க ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்க மாட்டீங்க. சொல்லுங்க, என்ன நடந்தது? தெய்வமா நீங்க? இவங்கெல்லாம் பேசும்போது வாயை மட்டுமே கவனிக்கிறாங்க. ஆனா நீங்க தான் கண்ணு வழியா உள்ள போய் மனசுல என்னன்னு பாக்குறீங்க. இந்த மனசை புரிஞ்சுக்கிற வித்தை மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, உஷாவோட மனசுக்குள்ள இதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் குழந்தைய தூக்கிட்டு எங்கேயாவது மசலாமணி ப்ளீஸ். இந்த மாதிரி வராண்டால என் பிள்ளைய போட்டு நான் இங்க வந்து அவசரப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. கொலை பண்ணிட்டாங்களாம் உஷாவண்ணா. உஷாங்கிறது மகேஷுக்கு அம்மா. தாயை யாராவது கொலை பண்ணுவாங்களா? லத்தி துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த பாரு, இப்போ லத்தி விட்டு சொருவ போறேன் பாரு. ப்ளீஸ் மசலாமணி, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் இதை சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ்.